வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி எப்படி செம்மையான காரசாரமான சிக்கன் சுக்கா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளுங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா அடிக்கடி பண்ணுவீங்க, அவ்வளோ அடிக்டிவ்ங்க. ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது சூடான அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதோட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு 25 to 30 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. நாட்டு பூண்டு கிடச்சா நாட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். மருத்துவ குணமும் அதிகம் அதுக்கு. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இதை. அதுக்கப்புறம் 500 கிராம் சிக்கன் நல்லா கழுவுனதை சேர்த்துக்கோங்க. போனோட இருக்கிற சிக்கன் யூஸ் பண்ணுங்கள், அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கன் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. இதை ஒரு 1 to 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. நீங்கள் இந்த வீடியோ எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். இதோட ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சிக்கன் கலர் கொஞ்சம் மாறி வரும். கொஞ்சம் இந்த மாதிரி வெள்ளை கலராக ஆன அப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட அப்புறம் தண்ணி சிக்கன் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றுங்க. மெஷர்மெண்ட்லாம் தேவையில்லை, நல்லா சிக்கன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் இதை மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள் கொஞ்ச நேரத்துக்கு. அப்பப்போ மூடி எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. பூண்டை கரண்டி வச்சு அப்படியே நசுக்கி விடுங்க. நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் மூடி போட்டு இந்த மாதிரி குக் பண்ணும். இந்த ஸ்டேஜ் வந்தப்புறம் ஓப்பனாக குக் பண்ணலாம். நீங்கள் எப்படி சுக்கா பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்டேஜ்க்கு வந்தப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடணும். நீங்கள் காரம் உப்புலாம் பார்த்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் சாதத்துக்கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும், ரொம்ப யம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஸ்டேஜை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். இது ரசம் சாதத்துக்கும் பருப்பு சாதத்துக்கும் செம்மையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.